வணக்கம். அரசு பள்ளிகளில் தங்களை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து 11வது நாளாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் பணிபுரிந்து வரக்கூடிய நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக தேர்தல் அறிக்கையில் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என அறிக்கையில் வாக்குறுதி அளித்திருந்தது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 4 ஆண்டுகளாகவே பல்வேறு போராட்டங்களை பகுதி நேர ஆசிரியர்கள் நடத்தி வருகின்றனர். இதன் அடுத்த கட்டமாக தற்பொழுது மிகவும் ஒரு வலிமையான போராட்டத்தை நடத்தவும், ஏனால் தேர்தல் வருவதற்கு சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் எந்தவித நடவடிக்கையும் தங்களுடைய பணி நிரந்தரம் குறித்து திமுக அரசு எடுக்கவில்லை என வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் கடந்த ஜூலை 8ஆம் தேதி முதல் சென்னையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகம் முன்பாக இந்த போராட்டமானது தினம்தோறும் நடைபெற்று வருகிறது. கடந்த ஜூலை 8ஆம் தேதி தொடங்கி 11வது நாளாக இன்று வரை தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் 300க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் பகுதி நேர ஆசிரியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். டிபிஐ முற்றுகையிடுவது, அதே போல சாலை மறியலில் ஈடுபடுவது என பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்றும் 11வது நாளாக போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் போலீசார் இன்றைய தினத்தை பொறுத்த வரையில் போராட விடாமல் போராட்டத்தில் பங்கேற்க வரக்கூடிய ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களை அப்படியே வாகனத்தில் ஏற்றி கைது செய்து அருகில் உள்ள மண்டபத்தில் வைத்து வருகின்றனர். இருப்பினும் கூட மண்டபத்தில் அடைத்து வைத்தாலுமே பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என உள்ளிருப்பு போராட்டத்தையும் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை துறை சார்ந்த அமைச்சருடன் நடத்தியும் இதுவரை தங்களது கோரிக்கை குறித்த எந்தவித ஒரு நடவடிக்கையும் துறை சார்பிலும் தமிழ்நாடு அரசின் சார்பிலும் எடுக்கப்படவில்லை எனவும், தேர்தல் வருவதற்குள் தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும், இல்லை என்றால் போராட்டம் தொடரும் எனவும் 11வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய பகுதி ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கின்றனர். நன்றி மாயாவதி. நுங்கம்பாக்கத்தில் 11வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். நிரந்தரப்படுத்தணும் சொல்லி தேர்தல் வாக்குறுதியில 181 வெளியிட்டிருந்தாரு நம்ம முதலமைச்சர். இதுவரை நிறைவேற்றல. நாங்கள் படிப்படியே நிறைவேற்றணும்னு நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார் சொல்றாரு. ஆனா இதுவரை எங்களை நிறைவேற்றின சரித்திரம் கிடையாது.